புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் கட்டி முடிக்கப்பட்டு 5 ஆண்டுகளாகியும் கிராம சந்தை கட்டடம் மக்களின் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமலேயே உள்ளது. அந்த கட்டடத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் கடந்த 2010ஆம் ஆண்டு பொன் கிராம சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் மகளிர் சுய உதவி குழுவினருக்காக கட்டப்பட்டது இந்த கிராம சந்தை கட்டடம். 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 25 கடைகளுக்கான இடம் இதில் ஒதுக்கப்பட்டுள்ளது. 5 ஆண்டுகளாகியும் பயன்பாட்டுக்கு வராமல் பராமரிப்பு இன்றி இருப்பதால் புதர்மின்றி காணப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு பெயரளவில் சட்டமன்ற உறுப்பினரால் திறந்து வைக்கப்பட்டும் யாருக்குமே பயன்படாமல் இருக்கும் இந்த கட்டடத்தை தங்களுக்காவது மாத வாடகை அல்லது வருட ஏலத்திற்கு தரும்படி அப்பகுதி வியாபாரிகள் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கோரியுள்ளனர். நான் பஸ் ஸ்டாண்டில் தரையில் கார் கடை வச்சு ஆரம்பிட்டு இருக்கேன். ஆனால் வணிகபுரம் உழவர் கடை திறந்து உழவர் சந்தை திறந்து கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆச்சு. ஆனால் பூட்டியே சும்மாவே கிடக்கு. எங்களுக்கு அதில் ஒரு நிரந்தரமான ஒரு இடம் கொடுத்தாக்க நாங்கள் இங்கேருந்து அங்கே போயிட்டு நாங்கள் தொழில் செஞ்சு வியாபாரம் பண்ணிட்டு இருப்போம். காய்கறி வியாபாரிகள் தங்கள் கடைகளை பேருந்து நிலையத்திற்குள் அமைத்துள்ளதால் போக்குவரத்து நெரிசல் பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. மேலும் காய்கறி வாங்க வரும் பொதுமக்கள் தங்களது வாகனங்களையும் பேருந்து நிலையம் அருகிலேயே நிறுத்திவிடுவதால் பேருந்துகள் உள்ளே சென்று திரும்ப முடியாத நிலை காணப்படுகிறது. காய்கறி சந்தையை இந்த கட்டடத்துக்கு இடமாற்றினால் தங்களுக்கு வசதியாக இருக்கும் என்று பொதுமக்கள் கூறுகின்றனர். உடனடியாக இந்த கட்டடத்தை திறக்க மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்காவிட்டால் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்று வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். காய்கறி வியாபாரம் பண்ணி தான் குடும்பத்தையே போட்டிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே திருச்சியிலேருந்து நாங்கள் காய்கறி எடுத்து மலிவான விலையில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே வியாபாரம் பண்ண முடியாமல் ரொம்ப டிராஃபிக் இடைஞ்சலாக வண்டியெல்லாம் நிற்கிற மாதிரி இருக்குது. இங்கே ஒரு கட்டணம் இருக்குது, வியாபாரம் பண்ணுறத நல்ல இடம் போட்டு நல்லா வியாபாரம் பண்ணலாம். அங்கே விட்டு கொடுத்தாக்க நல்லா வியாபாரம் பண்ணலாம். விட மாட்டேங்கிறாங்க. அதை கொஞ்சம் விட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். திரும்பியும் பேருந்து நிலையத்தில் காய்கறி கடை வந்தோம், அதை முறைப்படுத்தாமல் மக்களுக்கு இடையூறாகவும் இதாகவும் இருக்குது. இதை முறைப்படுத்தி அந்த சந்தையை உடனடியாக திறந்து அதை உடனே ஏற்பாடு படுத்தணும். அப்படி படுத்தினாதான் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதை தொடர்ந்து காலதாமதப்படுத்தினா மக்களை ஒன்று திரட்டி பல போராட்டங்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இதுகுறித்து வட்டார வளர்ச்சி அலுவலர் துரைராஜிடம் கேட்டபோது இந்த கட்டடம் மகளிர் சுய உதவி குழுவினர் தாங்கள் தயாரிக்கும் பொருட்களை விற்பனை செய்ய கட்டப்பட்டது என்றும் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு விரைவில் கடைகள் ஒதுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் காய்கறி விற்பனைக்காக தினசரி சந்தை பகுதியில் கடைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை பயன்படுத்தாமல் பேருந்து நிலையத்தில் காய்கறி கடைகள் அமைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். யாருக்குமே பயன்படாமல் இருக்கும் இந்த கட்டடம் இனியாவது இங்கிருப்பவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் கட்டி முடிக்கப்பட்டு 5 ஆண்டுகளாகியும் கிராம சந்தை கட்டடம் திறக்கப்படாதது குறித்தும் இந்த கட்டடத்தை விரைவாக திறக்க வேண்டும் என்று இப்பகுதி மக்களின் கோரிக்கை குறித்தும் பார்த்தோம். இனி இதுகுறித்து கூடுதல் தகவல்களை அளிப்பதற்காக களத்தில் நமது செய்தியாளர் சார்ல்ஸ் காத்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார்ல்ஸ், எந்த திட்டத்தின் கீழ் இந்த கட்டடம் கட்டப்பட்டது? கட்டடம் கட்டப்பட்டதன் நோக்கம் என்ன? ஏன் இன்னும் அது பயன்படுத்தப்படாமல் இருக்கு? சரண்யா, இது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் ஊராட்சி ஒன்றியத்தில் பேருந்து நிலையத்துக்கு முன்னதாக கடந்த 2010ஆம் ஆண்டு கிராம சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே மகளிர் சுய உதவி குழுக்களுக்காக இது கட்டப்பட்டது என வட்டார வளர்ச்சி அலுவலர் தெரிவிச்சிருக்காங்க. 15 லட்சம் ரூபாய் செலவீட்டில் இதில் கடைகளுக்கு தனித்தனியாக பிரிக்கப்பட்டு அவை கட்டப்பட்டிருக்கு. அந்த காட்சிகளை நேரடியாக இப்போ தற்போது பார்க்கலாம் சரண்யா. இப்போ நாம் அந்த சந்தை, அதாவது முக்கியமாக அவர்கள் ஏற்கனவே கட்டப்பட்டுள்ள அந்த கட்டடம் கிராம சந்தைக்கு உள்ளே தான் நம்ம இருக்கோம். ஏற்கனவே இதுக்கான அனைத்து பணிகளும் அடிப்படை வசதிகள் உட்பட அனைத்தும் தயார் நிலையில் இருக்கிறது. 2 கட்டடங்கள், அதாவது 2 அறைகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த கட்டிடங்கள் தனித்தனியாக கடை எண்கள் போட்டு பிரிக்கப்பட்டு அவை இப்போ தற்பொழுது இன்னும் பயன்பாட்டுக்கு வராமல் இருக்கு. இதைவிட முக்கியமாக நமது வலதுபுறத்தில் இந்த 4-5 வருடங்களாக இது பயன்படுத்தப்படாத சூழ்நிலையில் முட்புதர்கள் அனைத்துமே மண்டி இந்த பகுதி முழுவதும் இப்போ அசுத்தமான நிலையில் காணப்படுகிறது. அதைவிட முக்கியம், இதற்கு இந்த பேருந்து நிலையத்துக்கு மிக அருகாமையிலேயே மதுபான கடை ஒன்று உள்ளது. அந்த மதுபான கடையில் மது அருந்துபவர்கள், மதுபான பிரியர்கள் அனைவரும் இங்கே இது திறந்தவெளி பாராக இரவு நேரங்களை பயன்படுத்தக்கூடிய நிலை தான் தற்பொழுது அந்த நிலைக்கு மாறிவிட்டது. அவர்கள் இந்த பகுதியில் மதுபானங்களை அருந்திவிட்டு அவர்கள் அந்த கண்ணாடி பாட்டில்களை உடைத்து போட்டிருப்பதும் அவைகளை நேரடியாக பார்க்க முடிகிறது. இது போன்ற நிலையில் தான் ஒரு 15 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த கிராம சந்தையை மக்கள் பயன்பாட்டுக்கோ அல்லது
மகளிர் சுய உதவி குழுக்களுக்காக கட்டப்பட்டது என மாவட்ட அதிகாரிகள் தெரிவிப்பது போல அவர்களுக்கோ கொடுக்கவில்லை. தொடர்ந்து இது வந்து பயன்பாட்டிலே இல்லாமல் இருக்கு. இப்ப நம்முடைய செந்தில்குமார் என்பவர் இருக்கார், திருமயத்தில் உள்ளவர், அவரிடம் கேட்கலாம். செந்தில்குமார், இப்ப இந்த பகுதியில் அதாவது குறிப்பாக முன்பு அதாவது கிராம சந்தையெல்லாம் எங்க நடந்தது, தற்பொழுது இந்த கிராம சந்தை இங்க வந்து வியாபாரிகள் வந்து இந்த இது பயன்படுத்துவதற்கு அவர்கள் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்திருக்காங்களா? அது இந்த கிராமத்தை சுற்றி ஒரு 108 கிராமங்கள் இருக்குது. அந்த கிராமத்தில் உள்ள மக்கள்லாம் வார சந்தைனா ரொம்ப சிரமமாக காய்கறி குறைந்த விலையில் வாங்குறதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. கடந்த ஒரு 3 மாத காலமாக அந்த கடைகள்லாம் போட்டதுனால மக்கள் மலிவு விலையில் வாங்குறாங்க. இல்லாட்டினா 30 கிலோமீட்டருக்கு பொன்னமராதி தூரமும் 25 கிலோமீட்டருக்கு கீழச்சப்பட்டிக்கு தான் மக்கள் போய் காய்கறி வாங்கிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கடைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் வசதியாக இருந்துச்சு, மக்கள் விரும்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கடைகளை திறந்து விட்டாங்கன்னா இந்த கிராம சந்தை கட்டி விட்டுருக்காங்க 15 லட்சம் ரூபாய்க்கு. இதை திறந்து விட்டா அந்த கடையெல்லாம் இதுக்குள்ள வந்துச்சுன்னா மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். தொடர்ந்து அதாவது முக்கியமாக சரண்யா, இப்போ நாம வந்து மேலும் ஒரு அதாவது நாம் இப்போ தற்பொழுது இந்த பகுதியில் உள்ள இந்த சந்தை அதாவது கிராம சந்தை வந்து பயன்பாட்டில் இருக்காமல் இருக்கு. அதை விட முக்கியம் இந்த பேருந்து நிலையத்தில் வந்து தற்பொழுது அவர்கள் வந்து இதற்கு முன்னதாக அவர்கள் வந்து இந்த சந்தைகளை வந்து வியாபாரிகள் அனைவருமே வந்து அமைச்சிருக்காங்க. அந்த காட்சிகளை இப்போ நாம் நேரடியாக பார்க்கலாம். இது பேருந்து நிலையத்து வளாகத்துக்குள்ளேயே இந்த சந்தை வந்து இப்போ தற்போது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மாலை நேரங்களில் அதாவது ஏற்கனவே அவர் பதிவு செய்த போல 108 கிராமங்கள் மட்டும் இல்லாமல் ஒரு 10-15 கிராமத்தை சேர்ந்த வியாபாரிகள் வந்து தொடர்ந்து வந்து அவர்களை இந்த சந்தை மூலம் வந்து அவர்கள் வியாபாரத்தை வந்து துவங்குறாங்க. இப்ப இந்த பகுதி முழுவதும் அதாவது குறிப்பாக அவர் வந்து இந்த காய்கறிகளை வந்து இவர்கள் விற்பதற்காக மாலை நேரங்களில் வந்து சாலையில வந்து இந்த கடைகளை அமைத்து அவர்கள் தொடர்ந்து வந்து இந்த காய்கறிகளை விற்று வராங்க. இப்ப நம்முடைய இந்த காய்கறி விற்பனை செய்யக்கூடிய கல்யாணி என்பவர் நம்மிடம் இருக்க, அவரிடம் பேசலாம். கல்யாணி, இப்ப இது தொடர்பாக சாலையிலேயே நீங்க வந்து இந்த கிராம சந்தையை போட்டிருக்கீங்க. இது தொடர்பாக வந்து பஞ்சாயத்து தலைவர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் இல்ல வேற யாரும் கிராம அதிகாரிகள் எதுவும் இதுக்காக தொடர்பு கொண்டு கேட்டீங்களா உள்ளே அந்த கடையை கொடுப்பதற்கு? நாங்கள் உள்ளே வந்து கேட்கல, வந்து இங்கே வந்து எல்லாரும் போடுறான்ட்டு எங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட் கொடுத்தா இங்கே யாருமே இல்லை இங்கே வந்து போடவும். இது மக்களுக்கு வசதியாக இருக்குதான், வரப்போக பஸ்ஸில் ஏறுறதுக்கு வைக்கின்றதுக்கு காரி வாங்கிட்டு போடுறதுக்கு நல்லா இருக்குங்கிறாங்க. நாங்களும் இருந்து பார்த்தா ஒன்றும் அங்கே பொழப்பு சரியில்லை. நாங்களுங்க நல்லியாக இருந்து சாயந்தரத்து எல்லாம் 3 மணிக்கும் பிறகு போடுறோம். நிரந்தரமாக இருக்க இடம் இல்லை. நீ அங்கே ஒரு வழி எங்களுக்கு கிடையாது. இங்கே கொடுத்தா நாங்கள் நிரந்தரமாக காலையிலேருந்து மார்க்கெட்டு பார்க்கலாம். சரண்யா, அதாவது முக்கியமாக இவர்கள் சாலையிலே கடை போட்டிருந்தாலும் தினமும் வந்து 10 ரூபாய், அதாவது முக்கியம் அவர்கள் வந்து 10 ரூபாய் வந்து ஒவ்வொரு வியாபாரியும் வந்து கொடுத்து வருகிறாங்க. இதே நிலைமை அதாவது இந்த பகுதியில் இவர்கள் வந்து இதை சுத்தம் செய்வதற்காக 10 ரூபாய் மேலும் வந்து ஊராட்சி ஒன்றியம் மூலம் வந்து வசூலிக்கப்படுகிறது. இப்போ நம்மளுடன் வந்து குமரேஷ் என்பவர் இருக்கார், வியாபாரி, அவரிடம் கேட்கலாம். குமரேஷ், நீங்க இப்போ எந்த ஊர்ல இருந்து வரீங்க? இங்கே இந்த காய்கறி வந்து விற்பனை செய்வதற்கு உங்களுக்கு சந்தை ஏன் ஒதுக்கப்படலையே? தொடர்ந்து பேசலாம் குமரேஷ். சரண்யா, சார்ல்ஸ், இது குறித்து நம்ம பேசி வரும் அதே வேளையில் மகளிர் திட்ட அலுவலர் இளங்கோ அவர்கள் நம்மோடு இணைப்புக்கு வந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். 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 இந்த திருமயம் சந்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். இங்க இருக்க இந்த சந்தையை வந்து நீங்க மகளிர் சுய உதவிக்குழுக்காக கட்டியிருக்கிறதா கேள்விப்பட்டோம். 5 வருடங்கள் ஆகி ஏன் இன்னும் திறக்கப்படாது? நாங்க புதிய தலைமுறையில இருந்து பேசுறோம் சார். புதிய தலைமுறை இப்போ நேரலையில நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஆமா சார், இப்போ 5 வருடங்கள் ஆகியும் இந்த சந்தை இன்னும் திறக்கப்படலையே மக்கள் பயன்பாட்டிற்கு, ஏன்? இது மகளிர் சுய உதவி குழு திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டது. 2012 கட்டி முடிச்சிருக்காங்க. சரி, 2012 கட்டி முடிச்சு இப்ப பிரசிடண்ட் ஏலம் விட்டு அதை சுய உதவி குழு கிட்ட ஒப்படைக்கணும். சரி ஐயா. ஆனா 2012ன்னு சொல்றீங்க, 2010ஆம் ஆண்டு முடிக்கப்பட்ட கட்டடம் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. 5 வருடங்கள் ஆகியிருக்கே, இன்னும் ஒப்படைக்கலையா நீங்க சொல்ற மாதிரி? அதான் பிரசிடண்ட் ஏலம் விட்டு நடத்தாம இருக்கிறாங்க. அதை என்ன செய்யறதுக்கு ஏற்பாடு பண்றேன். பீடி ஓட்ட சொல்லி இருக்கிறேன். சேர்மனும் சொன்னாங்க, சொல்லி செஞ்சுக்கிறாங்க. ஐயா மன்னிக்கணும், இன்னும் கொஞ்சம் தெளிவா எங்களுக்கு சொல்ல முடியுமா? அதான் முந்தா சேர்மன் சொந்தமா கேட்டாங்க, திருமணம் சேர்மன் கேட்டாங்க. சரி, என்ன அதான் பிரசிடண்ட் தான் பஞ்சாயத்துக்கு ஏலம் விட்டு அந்த சேவை குழுக்களுக்கு ஒப்படைக்கிற மாதிரி பண்ணணும். இதற்கு மேல்தான் பண்ணணும் என்று சொல்றீங்களா? ஆமா, அவங்க பண்ணணும். அதை பண்றதுக்கு வீடியோ நடவடிக்கை எடுக்கணும். சரியா, இதற்கு மேல் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க, எங்களுக்கு புரியுதானா? ஏன் இத்தனை காலமாக பண்ணல அப்படின்றதான் கேள்வி. அதான் ஏன் பண்ணலைன்னா அதை பிரசிடண்ட் செய்யல, அவ்வளவுதான். பிரசிடண்ட் செய்யல. சரியா, இது குறித்து உங்களோட கருத்தை சொன்னதுக்கு நன்றி. தொடர்ந்து சார்ல்ஸிடம் பேசலாம். சார்ல்ஸ், மகளிர் திட்ட அலுவலர் பேசியது உங்களுக்கு கேட்டிருக்கோம். ஏன் இத்தனை காலமாக செய்யல அப்படின்னு கேட்டிருக்கு. பிரசிடண்ட் செய்யல அப்படின்னு ஒரே வார்த்தையில பதில் சொல்லியிருக்காரு. இது குறித்து மக்கள் என்ன தெரிவிக்கிறாங்க?
சரண, இதில் முக்கியமான ஒரு கருத்தை நான் பதிவு செய்யணும். அதாவது ஊராட்சி மன்ற தலைவர் என்பவர் வந்து இந்த திருமயம் பகுதியில் உள்ளவர் ஏற்கனவே முறைகேடு தொடர்பாக அவர் மீது வந்து குற்றம் சுமத்தப்பட்டு அவர் மீது வந்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது வந்து திருமயம் ஊராட்சியை பொறுத்தளவு வட்டார வளர்ச்சி அலுவலர் தான் நேரடியாக அந்த பொறுப்பை ஏற்று அவர் இந்த ஊராட்சிக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து தருவதாக மக்களும் அது மட்டும் இல்லாமல் இப்பகுதியில் உள்ளவரும் தெரிவிக்கிறாங்க, வியாபாரிகளும். இது தொடர்பாக 7வது வார்டு கவுன்சிலர், அதாவது இந்த உறுப்பினர், ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் நம்முடன் இருக்கார், அவரிடம் பேசலாம். சிக்கந்தர், இப்ப இந்த பகுதியில் அதாவது ஊராட்சி மன்ற தலைவர் வந்து செயல்பாடு இப்ப தற்போது இல்லாதனால இப்ப இந்த சந்தை ஏன் வந்து இன்னும் வியாபாரிகள் கொடுக்காம வச்சிருக்காங்க, என்ன காரணம்? வட்டார வளர்ச்சி அலுவலரும் பலமுறை நாங்கள் நேரடியாக வியாபாரிகள் சார்பாகவும் போய் மனு கொண்டு போய் கொடுத்துருக்குறோம். கிட்டத்தட்ட 18 மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் இதுவரை எந்த ஒரு இதுவுமே வந்து கேட்டால் நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரோட அனுமதி வாங்கணும் இதுன்னு சொல்றாரு. ஆனால் திருப்பி நான் மாவட்ட ஆட்சியர் போய் கொண்டு போய் மனு கொடுக்குறோம்னு சொல்றோம். ஆனால் அவர் வந்து பேசலாம் சிக்கந்தர். சரண்யா, அதாவது மக்கள் கிட்ட பேசிட்டு இருந்தோம். மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க சொன்னதா அவங்க சொல்றாங்க, வட்டார வளர்ச்சி அலுவலர் சொன்னதாக சொல்றாங்க. வட்டார வளர்ச்சி அலுவலரே நம்மோட இணைப்புக்கு வந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். திரு துரைராஜ் அவர்கள் நம்மோட தொலைபேசி இணைப்பில். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் சார். திருமயம் சந்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். 5 வருடங்கள் ஆகுது. 15 லட்சம் ரூபாய் செலவில் ஏன் இன்னும் திறக்கப்படல? காரணம் என்ன? கட்டடம் திறக்கப்பட்டதுமா. சரி, திறக்கப்படாம இல்ல. அது எஜ்ஜிஎஸ்ஐ சுய வேலை வாய்ப்பு உறுதியளிப்பு திட்டங்கள் எஜ்ஜிஎஸ்ஐ திட்டத்திலிருந்து கட்டப்பட்ட கட்டடம். சரி, அதுல சுயஉதவி குழு மெம்பர்களுக்கு, அதாவது மகளிர் சுயஉதவி குழு உறுப்பினர்களுக்கு அந்த கடை ஒதுக்கப்பட்டிருக்கு கடந்த 2 ஆண்டுக்கு முன்னால. சரி, அவங்க கடைகள் நடத்தல. ஏன் நடத்தல அப்படின்னு கேட்கப்பட்டதா ஐயா? 2 வருடங்களுக்கு முன்னதாகவே அவங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்றீங்க. ஏன் அவர்கள் தொடர்ந்து நடத்தல? அப்படி நடத்தாத பட்சத்தில் வேற யாருக்காவது கொடுக்கலாம் இல்லையா? இதே சுய உதவி குழுவில் இருக்கும் பெண்களுக்கு. சுய குழுல யாரும் கேட்கல. இப்ப முன் வந்து சுய குழுவுக்கு கேட்க சொல்லி அவங்கள வந்து பெட்டிஷன் பண்ண சொல்லிருக்காங்க. எந்தெந்த குழுவுல என்னென்ன ப்ராடக்ட் பண்றீங்க, இந்த ப்ராடக்டை இங்க வச்சு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி ஐயா, ஒரு புறம் இந்த மகளிர் சுய உதவி குழுக்குள் இருக்கும் பெண்களுக்கு கொடுத்து அவங்க உபயோகப்படுத்தல அப்படின்னு சொல்றீங்க. இன்னொரு புறம் இதை இன்னொரு பிரச்சனையாவும் பார்க்கலாம். அங்க இருக்கும் காய்கறி வியாபாரிகள் இந்த இடத்தை அவங்க கேட்கறாங்களே, அதற்கு என்ன பதில் சொல்றீங்க? அவங்களுக்கு உதவியாவது இருக்குமே அப்படின்னு சொல்றாங்க. திட்ட இயக்குனர் மகளிர் திட்டம்னு புதுக்கோட்டையில ஒரு ஆபீசர் இருக்காருமா, அவங்கள்ட்ட நான் இது சம்பந்தமா அறிவுரை கேட்டிருக்கேன். சரி, அவங்க என்ன சொல்றாங்களோ அது பிறகு செஞ்சிருவோமா, விரைவில் செய்யப்படும். சரி, இது குறித்த உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி. சார்ல்ஸ், தொடர்ந்து நீங்க பேசலாம். வட்டார வளர்ச்சி அலுவலர் துரைராஜ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். எங்களது செய்தியாளர் சார்ல்ஸ் உங்களிடம் சில கேள்விகளை கேட்பார் ஐயா. சார் வணக்கம். தற்பொழுது வந்து நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 2 வருடங்களுக்கு முன்னதாக வந்து மகளிர் சுய உதவி குழுக்களுக்காக கொடுக்கப்பட்டது. அவர்கள் இப்ப தற்போது இந்த கடையை நடத்தவில்லைன்னு சொன்னீங்க. சொல்லுங்க சார். இப்ப இந்த இடத்துல வந்து முக்கியமாக மதுபான கடை ஒன்று அருகே இருக்கு. அந்த மதுபான கடையில உள்ளவர்கள் வந்து மதுபானம் அருந்துவர்கள் உள்ளே அருந்தி அந்த பாட்டில்களை உடைத்து போடக்கூடிய நிலை, அது மட்டும் இல்லாமல் முட்புதர்கள் எல்லாம் இருக்கு. ஏன் இந்த வியாபாரிகள் வந்து தொடர்ந்து உங்களிடம் வந்து கேட்டிருக்காங்க, இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியிடம் கொடுத்து விரைவாக நடவடிக்கை எடுக்கலாமே, ஆனால் இவர்கள் கடையை வந்து சாலையில் போடுவதற்கும் தனியாக தினமும் 10 ரூபாய் வந்து வசூலிக்கப்படுவதாகவும் சொல்றாங்க. ஏன் இவர்களுக்கு இன்னும் ஒதுக்கப்படாமல் இருக்கிறது? சுய குழுவுக்கு தான் ஒதுக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. அது சம்பந்தமா தான் நான் மகளிர் திட்ட இயக்குனரை அன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேங்க. அவர் இப்ப 2 நாள்ல ஆர்டர் தரேன்னு இருக்காரு, வந்தோன்னே பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்ப 5 வருடம் காலம் இந்த கட்டடமும் வந்து கட்டப்பட்டு பயன்பாடும் இல்லாமல் இருக்கு. அது வந்து பாலடைந்து சில முட்புதர்கள் மட்டும் இல்லாமல் அந்நியர்கள் உள்ளே புகுந்து அவர்கள் பயன்படுத்தக்கூடிய நிலை. மறுபுறம் வந்து பேருந்து நிலையத்திலேயே சாலையிலேயே வியாபாரிகள் வந்து தங்களுடைய அந்த வியாபாரத்தை செய்யறாங்க. இது தொடர்பாக இந்த வியாபாரிகள் உங்களிடம் நேரடியாக மனுக்கள் கொடுத்தாங்களாம்ல, மனுக்கள் கொடுத்து இப்ப தற்பொழுது இவர்களுக்கு விரைவில்னா ஒரு வார காலமா எவ்வளவு காலத்தில் இதற்கான கடைகளின் விரைவில் ஒதுக்க உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியும்? ஒரு 15 இருந்து 30 நாளுக்குள்ள என்னால கடைகள் இவங்களுக்கு ஒதுக்க முடியுமாங்கிறதே முடியல. மகளிர் திட்ட சுய குழு உறுப்பினர்களுக்கு ஒதுக்குறதுக்கான நடவடிக்கையை எடுத்துக்கிட்டு இருக்கேங்க. இல்லை, இப்போ அரசோட நிதி, அதாவது முக்கியமாக ஊராட்சி ஒன்றியத்தில் 15 லட்சம் ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த வருவாயும் வராமல் இது கட்டிடமும் வந்து பயன்படுத்தப்படாமல் இருக்கு. இவர்களுக்கு கொடுத்தால் வருவாய் தானே வரும் ஊராட்சி ஒன்றியத்துக்கு. மகளிர் சுய உதவி குழுக்குன்னு கட்டப்பட்ட கடைகள் இது. ஹலோ
தொடர்ந்து பேசுங்க சார். மகளிர் சுய கட்டப்பட்ட கடைகள் அது, அவங்களுக்கு தான் அந்த கடைகளும் முடியும் என்ப நடவடிக்கையில எடுத்துக்கிட்டு இருக்கான். பயன்படுத்தலன்னு சொல்லிட்டீங்க. இப்ப இவர்களுக்கு கொடுப்பதற்கான நடவடிக்கை தொடர்ந்து எடுக்கப்படும் சொல்லியிருக்கீங்க. விரைவில் இதற்கு மாவட்ட ஆட்சியர் ஒப்புதல் பெற்று அவர்களுக்கு ஒதுக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? எனக்கு திட்ட இயக்குனர் மகளிர் திட்ட அலுவலர் மகளிர் திட்ட அவர்கள் அறிவுரைப்படி செய்வேங்க. தொடர்ந்து இணைப்பில் வந்து உங்களுடைய தகவலை பரிமாறி கொண்டதுக்கு நன்றி. இப்போ தொடர்ந்து பேசலாம் சரண்யா. அதாவது இப்பகுதி அதாவது ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் அதாவது இப்பகுதியை சேர்ந்த சிக்கந்தர் இருக்கார், அவரிடம் கேட்கலாம். சிக்கந்தர், இப்போ சட்ட நேரத்துக்கு முன்னதாக வட்டார வளர்ச்சி அலுவலர் வந்து மகளிர் சுய உதவி குழுக்களுக்காக கட்டப்பட்டது இந்த கிராம சந்தை அவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும், மற்றவர்கள் கொடுப்பதா என்றால் தொடர்ந்து வந்து இது தொடர்பாக மற்ற அதிகாரிகளும் கேட்டு கலந்து ஆலோசி தான் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இது தொடர்பாக அவரிடம் நேரடியாக எதுவும் விளக்கம் கேட்டீங்களா? நான் இது சம்பந்தமாக பலமுறை விளக்கம் கேட்டிருக்கேன். நீங்கள் அப்படி சுய உதவி குழுக்கள் வந்து ஏற்கனவே கொடுக்கப்பட்ட எந்த ஒரு ஏற்கனவே சுய உதவி குழுக்கள் வந்து கொடுக்கப்பட்டு இதுவரை எந்த நடைமுறைப்படுத்தலை. ஏற்கனவே 2 வருடத்துக்கு முன்னே ஒதுக்கப்பட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இதுவரை எந்த குழுக்கள் இருக்குங்கிறதே எங்களுக்கு தெரியலன்னு அவங்களே சொல்கிறாங்க. அது அப்படி என்றால் அதை முறைப்படுத்தப்பட வேணும். அந்த குழுக்களிடம் ஒப்படைத்து அதையாக நடைமுறைப்படுத்த வேணும். அப்போ தான் மக்கள் பயனுள்ளதாக இருக்குங்கிறத எதிர்பார்க்கணும். இப்போ இந்த வியாபாரிகளுக்கு இதை ஒதுக்குவதில் எதுவும் சிக்கல் இருக்கிறதா? ஏன்னால் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்களும் மற்றவர்களும் இதற்கு ஒத்துழைப்பு தருகிறார்களா? ஏன் வந்து இவ்வளவு காலம் வந்து இதற்கு தாமதப்படுத்துவதற்கு காரணம்? நாங்கள் இது சம்பந்தமாக பலமுறை மனு நேரடியாக வட்டார வளர்ச்சியாளரிடம் கொடுத்துருக்கோம். மாவட்ட ஆட்சியாளர் கடிதம் மூலியமாகவும் ரிஜிஸ்டர் தபால் மூலியமாக அனுப்பிச்சிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய 12 வார்டு மெம்பர்களும் இதுக்கு முழு ஆதரவு தெரிவிக்கிறவங்க. கடையை அவர்கள் எந்த ஒரு சுயக்குழு கடையுமே சுய குழுக்கள் நடத்துவது கிடையாது. அவர்கள் அன்றைக்காடு உள்றைக்காடை அவங்களுக்கு கொடுத்துறாங்க கடையை, அவங்க தான் நடத்துறாங்க. அது மாதிரி இது யாருக்காவது அவங்களுக்கு கொடுத்து அது பயனுள்ளதாக பண்ணுறது எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. தொடர்ந்து பேசலாம் சிக்கந்தர். இப்போ நம்மளுடைய வியாபாரி குமரேஷ் இருக்கார், அவரிடம் கேட்கலாம். குமரேஷ், இப்போ நீங்க எவ்வளவு நாட்களாக இந்த பகுதியில் வந்து வியாபாரம் செய்றீங்க? உள்ளே உங்களுக்கு கடை கொடுத்தால் என்ன வந்து உங்களுக்கு மேலும் வந்து சுலபமாக இருக்கும்? இப்போ தற்போது என்ன மாதிரி சிரமத்துக்கு ஆளாகிறீங்க? ரொம்ப வெயில் இருக்குங்க சார், ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் எதுவுன்னாங்கன்னா பரவாயில்ல, மாலை நேரத்தில் தான் எதுவும் காலை நேரத்தில் எதுவுன்னாங்கன்னா கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். நிரந்தரமாக உங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல, நல்லாயிருக்கும் வியாபாரிகளுக்கு, எல்லா வியாபாரிகளுக்கும். அதை வந்து கவர்மெண்ட் இருந்து நடவடிக்கை எடுத்தாங்கன்னா சரியாக வந்துடும். இல்லை, இது தொடர்பாக ஏற்கனவே நீங்கள் அனைவருமே ஒரு மனு எழுதி நீங்கள் வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு கொடுத்தீங்க. அது தொடர்பாக எதுவும் உங்களுக்கு பதில் கிடைத்ததா? எதுவும் பதில் கிடைக்கல சார், எதுவும் பதில் வரலை. சரண்யா, அதாவது இது முக்கியமாக வந்து இந்த பகுதியில் இந்த கிராம சந்தை என்பது வந்து ஏற்கனவே ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பொன்னமராவதிக்கு தான் செல்ல வேண்டும் இப்பகுதியில் உள்ளவர்கள். அதை தாண்டி தற்பொழுது இப்பகுதிக்கே இந்த ஒரு 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள் மட்டுமில்லாமல் பக்கத்து கிராமத்தில் உள்ளவர்களும் தொடர்ந்து இந்த கிராம சந்தையில் நேரடியாக வந்து அவர்கள் தங்களுடைய தோட்டத்தில் நேரடியாக பயிரிடப்பட்ட அந்த காய்கனிகளை வந்து நேரடியாக வியாபாரம் செய்து வராங்க. இவர்களுக்கென்று தனியாக ஒரு கட்டிடம் வந்து ஏற்கனவே மகளிர் சுய உதவி குழுக்களுக்காக கட்டப்பட்டு கொடுத்திருந்தாலும் ஆனால் இவர்களுக்கு இதை கொடுத்தால் மேலும் வந்து அவர்கள் இதை பயன்படுத்தி அதன் மூலம் தங்களுடைய வியாபாரத்தை செய்ய முடியும் என்ற ஒரு வேண்டுகோளையும் அவங்க வச்சிருக்காங்க. சரண்யா, சரி சார்ல்ஸ், இப்போ மக்களோட கருத்துக்களை கேட்டோம், அதிகாரிகளோட கருத்துக்களையும் கேட்டோம். இதுல ஒரே ஒரு கேள்வி எழுது. இப்போ வட்டார வளர்ச்சி அலுவலர் சொன்னதன்படி அந்த 25 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறதா, 15 மகளிர் சுய உதவி குழுக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அப்படி என்றால் யார் அந்த 15 சுய உதவி குழுக்கள், யார் அந்த பெண்கள், ஏன் அவர்கள் இதை பயன்படுத்தலை இந்த குழுக்கள் அப்படின்ற கேள்வி எழுவுதே. அந்த இடத்துல தான் இருப்பாங்க. இது குறித்து மக்களுக்கு ஏதாவது தெரியுமா, யார் அந்த குழுக்கள் அப்படின்னு? நம்ம மீண்டும் கூட அவர் சிக்கந்தர்ட்டே கேட்கலாம். ஏனென்றால் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினரோடும் கேட்கலாம். இந்த மகளிர் சுய உதவி குழுக்களுக்காக ஒதுக்கப்பட்டது என்று சொல்லியிருந்தாங்களே, அந்த 25 மகளிர் சுய உதவி குழுக்கள் ஏன் செயல்படவில்லை? அவர்களுக்கு நேரடியாக அவர்கள் செயல்பட முடியாது என்று சொல்வதற்கு என்ன காரணம்? அவர்கள் இந்த ஊரில் எதுவும் இருக்கிறார்களா இல்லையா? இல்லை, குழுக்கள் என்று சொல்லுகிறார் ஒழிய அந்த குழுக்கள் எங்கே இருக்குங்கிறது இன்னும் நான் ஊராட்சி மன்ற உறுப்பினர் 10 வருஷமாக இருக்கிறேன். ஆனால் இதுவரை எந்த குழுங்கிறது எந்த ஒரு முகவரி இல்லாத ஒரு குழுக்காக தான் இருக்க ஒழிய வேறு எந்த குழுமே இல்லை. குழுன்னு சொல்கிறாங்க ஒழிய ஒரு சில குழுக்கள் மட்டும்தான் எனக்கு தெரியுது. மல்லிகை தென்றல்னு சொல்லி 2 குழுக்கள் தான் தெரியும், மற்றபடி எந்த குழுமே இதுவரையும் இல்லை. ஆனால் குழுக்கள் இவங்க தான் சொல்கிறாங்க, அதை நடைமுறைப்படுத்தாமல் இவங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒழிய இதை ஒரு முறைப்படுத்தாமல் அப்படியே வச்சிருக்கிறாங்க. அதை அப்படி குழுக்கள் என்றால் நடைமுறைப்படுத்த வேணும். சரண்யா, இப்போ நம்ம மீண்டும் ஒரு காட்சியில் கூட இங்கே பதிவு செய்யலாம். நாம் இப்போ தற்பொழுது இந்த சாலையில், அதாவது பேருந்து நிலையத்து சாலையில் உள்ள இந்த கடையில் உள்ள வியாபாரிகள் முன்னதாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் நேரடியாக இந்த பகுதியில் உள்ள வியாபாரிகள் வந்து தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய வந்து கருத்தை பதிவு செய்கிறதுக்கு நேரடியாக கேட்கலாம். இப்போ நீங்கள் எவ்வளவு நாட்களாக இந்த சாலையில், அதாவது பேருந்து நிலையத்துக்கு முன்பாக வந்து கடையை போடுறீங்க? இது தொடர்பாக ஏன் உங்களுக்கு கடை வந்து உள்ளே கேட்பதற்கு நீங்கள் எதுவும் தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ளலையா?
உள்ள கட்டுறதுக்கு முயற்சி பண்ணி தான் சார் இருக்கேன். உள்ள கட்டணங்கள் பலரிஞ்சு கிடக்க, கட்டணங்கள் திறந்து விட்டால் நல்லபடியான வியாபாரங்கள் மூலம் போக்குவரத்து ரொம்ப இடையூறாக இருக்குது சார். அதனால் உள்ள கட்டணங்கள் திறந்து விட்டால் நல்லவிதமாக வியாபாரங்கள் நல்லவிதமாக செய்வோம் சார். நாங்கள் வந்து எந்த இடையூறும் நல்லவிதமாக செய்வோம் சார். இது தொடர்பாக நீங்கள் வந்து ஊராட்சி ஒன்றிய இந்த வார்டு கவுன்சிலரையோ இல்லை இது மட்டும் இல்லாமல் வட்டார வளர்ச்சி அலுவலர் நேரடியாக நீங்கள் சந்திச்சிங்களா? வீடியோ சந்திச்சா சார். இது வந்து நாங்கள் 4 முறையாக வீடியோ சந்திச்சா இதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும் சார். சரண்யா, இப்போ இது மட்டும் இல்லாமல் அதாவது கிராமப்புறத்தை பொறுத்தளவு வந்து முக்கியமாக அன்றே விளைவித்த அந்த காய்கனிகள் அனைத்துமே வந்து அவர்கள் நேரடியாக இங்கே வந்து நேரடியாக கொடுத்து அவர்கள் தொடர்ந்து வந்து இதற்கான அந்த வியாபார பணியில் ஈடுபட்டு வராங்க. இப்போ கூட நம்மிடையே அதாவது இந்த பகுதியில் ஒரு 5-6 கிலோமீட்டர் தொலைவில் வந்து உள்ள பெண்மணி இருக்காங்க. அவரிடம் கேட்கலாம். அவர்கள் இப்போ கத்தரிக்காய் வியாபாரம் செய்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த சாலையிலேயே நீங்கள் இந்த வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கீங்க. உங்களுக்கு இந்த கடை வேணும், நீங்கள் நேரடியாக விளைவித்த பொருளை நேரடியாக விற்பனை செய்து அதன் மூலம் லாபம் கிடைக்கும். இந்த நிலையில் ஏன் நீங்க வந்து தொடர்ந்து இதற்கான முயற்சி எதுவும் மேற்கொண்டீங்களா? மேற்கொள்ளலையா? முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் ஒரு திறந்து விடலை. நான் 5 வருஷமா இன்னும் திறந்து விடலை. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க நான் வச்சு விற்கிறது. உள்ள திறந்து விட்டாக்கா ரொம்ப அமைதியான முறையில் நல்லா வியாபாரம் பண்ணி போகலாம். நாங்கள் சரண்யா, இப்போ கூட இந்த காட்சிகளை நம்ம நேரடியாக பார்க்கும்போது இவர்கள் வந்து இந்த கத்தரிக்காய் அதாவது குறிப்பாக இதற்கு எடையெல்லாம் கிடையாது. ஆனால் நேரடியாக அவர் தோட்டத்திலே பயிரிட்டு அவர்கள் வந்து இந்த கூடை வந்து 10 ரூபாய் என்று விற்கிறார்கள். ஒரு விதத்தில் வந்து பொதுமக்களுக்கு இது வந்து மிகவும் வந்து அவர்களுக்கு விலை மலிவாகவும் இருக்கும். சுத்தமான பொருள், அதுவும் நேரடியாக தோட்டத்தில் விளைவிக்கப்பட்டது. இது போன்ற ஒரு முக்கியமான அத்தியாவசிய பொருள் பொதுமக்களுக்கு மாலை நேரங்களில் அவர்கள் வீடுகளுக்கு காய்கறிகளை சமைப்பதற்கு நேரடியாக இந்த சந்தைகள் மூலம் அவர்கள் வாங்கி செல்கிறார்கள். கிராமப்புற பகுதியாக இருக்கும்போது நேரடியாக அந்த பொருட்களும் மக்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் இவர்கள் சாலையிலேயே தற்போது இந்த வியாபாரத்தை வந்து தொடர வேண்டிய நிலை தான் தற்போது இருக்கு. சரண்யா. சார்ல்ஸ், மக்களுக்கும் இல்லாமல் அங்க இருக்கும் வியாபாரிகளுக்கும் இல்லாமல் விழலுக்கு இறைத்த நீர் போல அந்த சந்தை கட்டடம் வீணாகிட்டு இருக்கிறத செய்தியாக பார்த்தோம். இது குறித்து ஒவ்வொரு அதிகாரிகளுமே மற்றும் ஒரு அதிகாரிகளை தான் கை காட்டிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் இன்னும் ஒரு 30 நாட்களுக்குள் இதற்கான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு வட்டார வளர்ச்சி அலுவலர் சொல்லியிருக்காரு. அவருடைய வார்த்தைகள் செயலாகுதா அப்படின்றத நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய கள தகவல்களுக்கு நன்றி.